தமிழ்நாட்டுக்குன்னு தனி வரலாறை உருவாக்குனவங்க தான் திராவிட தலைவர்கள். பகுத்தறிவு பாதையில பயணித்த தந்தை பெரியாரும், மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் கர்ஜித்த பேரறிஞர் அண்ணாவும், சமூக நீதிக்காக வாழ்நாள் முழுக்க பாடுபட்ட தலைவர் கலைஞரும் அமைத்து கொடுத்த பாதையில தான் தமிழ்நாடு வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட தரணி போற்றும் தலைவர்களை பற்றி இன்றைய இளைஞர்களிடையே ஒரு தெளிவான பார்வையை உருவாக்கி இருக்கிறது திமுக இளைஞர் அணி சார்பில் நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி. இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 17,000 இளைஞர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதில் தென்காசி மாவட்டத்தில இருந்தும் பல இளைஞர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. அவங்க பேசுறத இப்ப பார்க்கலாம். அன்னை மொழியை அரியணை ஏற்றி அழகு பார்த்தவர், செந்தமிழை செம்மொழியாக்கி சீர் செய்தவர். சாதிகளால் சகதி மேடாய், மதங்களால் மண்மேடாய், சடங்கு சம்பிரதாயங்களால் புழுதி மேடாய் கிடந்த தமிழ் சமூகத்தை சாதி என்பது சாக்கடையடா என்று நிரூபித்து காட்டிய சமூக நீதி காவலராக விளங்குகிறார் கலைஞர் அவர். உயிர் வாழ உணவு, ஊரும் நீர், பிழைத்திருக்க வீடு, உழைத்திருக்க காடு, நிலைத்திருக்க கல்வி, நீடித்திருக்க மருத்துவம், ஊரொழுக சாலை, சேர்ந்தொழுக தொழில்நுட்பம், மின்சாரம், போக்குவரத்து என்ற அத்துணையும் இந்த சமூகத்திற்காக தந்து நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞர் அணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் தான் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லாம இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்காகவும் அந்த மாநிலங்களோட உரிமைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாரு. தென்கொடியில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே ஒன்றிய ஆட்சியாளர்களின் கோட்டையை அசைத்து பார்த்தவர் பேரறிஞர் பெருந்தகை. தவிர்க்க முடியாத திராவிட தலைவரான அண்ணாவை பற்றி தென்காசி இளைஞர்கள் நெத்தி உயர பேசியிருந்தாங்க. அதை இப்போ பார்க்கலாம். என்னுடைய தலைப்பு அண்ணா கண்ட மாநில சுய ஆட்சி. மாநில சுய ஆட்சி இந்த வார்த்தையை கேட்டவுடன் நம்மில் பலர் குழப்பமும் கலக்கமும் அடைகின்றனர். நீங்கள் குழப்பமோ கலக்கமோ அடையும் அளவிற்கு அது ஒன்றும் வேண்டாத வார்த்தை அல்ல. மாறாக மாநில சுய ஆட்சி என்பது இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்று தனி நாடு கோரும் கோரிக்கையோ, இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்லும் கோரிக்கையோ அல்ல. மாறாக நம் மாநில மக்கள் நமக்கு தேவையான தேவைகளை தாங்களே இயற்றிக்கொள்ள, தாங்களே சட்டம் வகுத்துக் கொள்ள அதிகாரத்தை வழங்குங்கள் என்றுதான் கேட்கிறோம். நீங்கள் கேட்கலாம், எதற்கு மாநில அரசுக்கு அதிக அதிகாரம் தர வேண்டும்? தாய் தந்தை இருவருமே ஒரு குழந்தையின் நலனில் அக்கறை உள்ளவர்கள் தானே. ஆனால் தந்தையை விட தாய்க்குத்தானே தெரியும் தன் குழந்தையின் தேவை எது என்று. அதுபோல மக்களுடன் மிக நெருக்கமாக இருக்கும் மாநில அரசுக்கு மட்டுமே தெரியும் தன் மக்களின் தேவை என என்று. அதற்காக அதிகாரத்தை வகுத்துக் கொள்ளும் அதிகாரத்தை மாநில அரசிடமே கொடுக்க வேண்டும் என்று அன்றே கூறினார் அண்ணா அவர்கள். மத்திய அரசின் வலிமை அஸ்ஸாமிற்கு அச்சத்தை தருவதாக இருந்தால், தமிழகத்தை தத்தளிக்க வைக்க வேண்டும் என்று இருந்தால், கேரளாவை கலங்க வைக்கத்தான் வேண்டும் என்று இருந்தால், நம் அனைவரின் வலிமையையும் ஒன்று சேர்த்து அந்த ஒற்றை அரசின் வலிமையை சிறிது சிறிதாக நொறுக்குங்கள் என்று அன்றே அறைகூவல் விடுத்தார் அண்ணா. ஒரு ஆட்சி என்பது இரும்பு கூடாரம் போன்று இருக்கக்கூடாது. மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்று இருக்க வேண்டும் என்பதற்காக கிளம்பிய போர் முனைகள் தான் நாங்கள் என்று அன்றே அண்ணா கூறினார். தன்கிட்ட இருந்த அரசியல் அதிகார ஆயுதத்தை மக்களின் மேன்மைக்காக பயன்படுத்தியவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பியான முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி எல்லையில்லாமல் பேசி புகழ் மாலை அணிவித்திருக்கின்றனர் பேச்சாளர்கள். அதனை தற்போது பார்க்கலாம். தனக்கென தாய் இருக்க தமிழ் தாயை தத்தெடுத்தவர் அவர். அன்னை மொழியை அரியணை ஏற்றி அழகு பார்த்தவர், செந்தமிழை செம்மொழியாக்கி சீர் செய்தவர். சொல்லும் போதே தெரிந்திருக்கும். ஆம், நம் கலைஞர் அவர்களை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். மறந்த தமிழர் நெஞ்சில் பராசக்தியாய் ஒளித்தெறிந்த சூரியனே, உனது பேனாவில் இருந்து வந்தது மையும் அல்ல, அது பொய்யும் அல்ல. மறந்த தமிழர் நெஞ்சின் குருதி, அவர் நெஞ்சில் உள்ள உறுதி. தரணி போற்றும் தமிழ்நாட்டை தங்க செப்பேட்டில் எழுதும் அளவிற்கு செதுக்கிய சிற்பியே.
எதிர்த்து கேட்க நாதி இல்ல, ஏழைக்கு இங்கு வாழ்வும் இல்ல, இளவெடுத்த நாட்டுல ஜாதிக்கு பஞ்சமே இல்ல. இப்படியெல்லாம் இருந்தா நாட்டுல மக்கள் எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் அனைவர் வாழ்விலும் சூரியன் மலர வேண்டும், புது ஒளி பிறக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். அதனாலதான் எல்லாருக்கும் கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. என்னடா இது, காலேஜ் போனாலும் கல்வி, இங்க வந்தாலும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே நினைக்கிறீங்களா? வடநாட்டுல எல்லாம் படிப்பு சரியில்லை, படிக்க வைக்க முடியல அப்படின்னா என்ன பெருமை பண்ணுவாங்க? அந்த பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான், டே என்னானாலும் பாத்துக்கலாம்டா, போயிட்டு வாடா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு சொல்ற நாடு நம்ம நாடுங்க. அது மட்டும் இல்ல, கழுத்துல குண்டுமணி அளவால் தங்கம் போடணும் அப்படிங்கிற நாகரிக பரம்பரையில இருந்து வந்தவங்க நம்ம. ஆனா பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னா, இந்தாங்க என் தாலி அடை வச்சு முதல்ல அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ரோட்ல ஒரு பொம்பளைய போட்டு எவனாட்ட அடிச்சா கேட்காம இருப்பானா? டே என்னடா பொம்பளை மேல கை வைக்கிற, ஓ பொண்டாட்டியா இருந்தா நீ கை வச்சாலும் நாங்க கேட்கதான் செய்வோம். இது அறிவு கொடுத்தது எது? சமூக நீதி கொடுத்தது யாரு கொடுத்தாரு? பெரியார் கொடுத்தாரு. அந்த பெரியார் வழியிலிருந்து பின்பற்றி வந்தவர் தான் நம்ம கலைஞர். அதனாலதான் அவரும் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஏழைகளுக்கு கல்வி கொடுக்கிறது தான் அவரோட பெரிய நோக்கமா இருந்துச்சு. அதனாலதான் களை பொருத்தியவனின் மகன் இன்று கலெக்டர் ஆனா, மாடு மேய்த்தவனின் மகன் இன்று மருத்துவனானான். எந்தையும் தாயும் குறைவில்லாத ஒரு ஆசிரியரையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்தனை பெயரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி. நான் ஏன் இதை எடுத்தேன்னா, கலைஞர் என்றென்றும் அவர் பெயர், அவர் செய்த சாதனைகள் என்ற சொல்லில் அடங்காது முடியாதது செஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம சாதாரணமா நினைக்கும் போது இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு இலவசமாகவும் மற்றும் சௌகரியமாகவும் கிடைக்குது. ஆனா நம்ம ஒரு பொழுதாவது சிந்தித்து பார்த்தோமா, அது யாருனால கிடைச்சிச்சு, எப்படி அதை அமலுக்கு கொண்டு வந்தாங்க? அப்படிப்பட்டு கடுமையாக போராடி ஒவ்வொரு நாளும் தமிழர் தமிழ்நாடு என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தமிழ் மக்களுக்காக சிந்தித்து செயல்பட்டவர் வேற யாரும் இல்லை, கலைஞர் அவர்களே. அவர் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு கூறினாலும் போதாது. அவர் மருத்துவத்தில் பல்வேறு சாதனைகள். ஏன் என்றால் ஒரு நாட்டுக்கு அடிப்படையாக தேவையானது கல்வி, அது போலவே மருத்துவமும். நல்ல மருத்துவம் இருந்தால்தான் நல்ல கல்வியும் வரும். அது வகையில் அவர் 3000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 13க்கும் மேற்பட்ட சப் ஹெல்த் சென்டர் ஆகியவற்றை உருவாக்க காரணமாக இருந்ததும் கலைஞரே. அவர் மட்டுமல்லாது 24 மணி நேரமும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை தொடங்கி வைத்தவரும் கலைஞரே. மற்றும் அவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவ கல்லூரி என்ற சட்டத்தை இயற்றது மட்டுமல்லாமல் அவர் மருத்துவ கல்லூரிகள் பல துறைகளை பல பிரிவுகளை உருவாக்க காரணமாக இருந்ததும் கலைஞரே. பெண் ஏன் அடிமையானாள்? இந்த மிகப்பெரிய கேள்வியை எழுப்பினாரு தந்தை பெரியார். அடிமைப்பட்டு கிடந்த பெண் இனத்தையே மீட்டெடுக்க பாடுபட்டார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று இட்டுக்கட்டிய புராணங்களை புறந்தள்ளினாரு. புறந்தள்ளினது மட்டும் இல்லாம படிப்பு போதும் இந்த நாட்டையே ஆளலாம்னு பெண்களோட கையில பேனாவை கொடுத்தாரு வெண்தாடி கிழவர் தந்தை பெரியார் அவர்கள். காலமெல்லாம் போற்றப்படும் அந்த தலைவரை பற்றி சிலாகித்து பேசினாங்க தென்காசி பேச்சாளர்கள். இன்று திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் உரிமை, எங்கள் கட்சி, எங்கள் ஆட்சி என்று பெருமையோடு உங்களின் கம்பீர குரலை எழுப்புகிறீர்களே, இதற்கு உயிர் கொடுத்தவர் பெரியார் தான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். சாதியாய் மதமாய் சிரிப்பாய் சிரித்த இந்த தேசத்தை சீர்திருத்திய சீர்திருத்தவாதி, சாலை முனைகளில் கடவுளை மற மனிதனை நினை என்ற கல்வெட்டோடு பெரியார் சிரிக்கிறார். சமத்துவம், இதுதான் பெரியாரினுடைய அடிப்படை கொள்கை. கடவுள் இல்லை என்பது அல்ல, சமத்துவம் மட்டுமே பெரியாரின் அடிப்படை கொள்கை. நீனும் எனக்குள்ள உரிமைகள் அனைத்தும் உனக்கும் வேண்டும், உனக்குள்ள உரிமைகள் அனைத்தும் எனக்கும் வேண்டும். இதற்கு குறுக்கே சாஸ்திரம் வந்தால் எதிர்ப்பேன், சாஸ்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் எதிர்ப்பேன், மதத்தை உருவாக்கியது அந்த கடவுள் என்றால் அவனையும் இருப்பேன். அந்த பெரியோர் சொல்லுவாரு, மானமும் அழகும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்பார் பெரியார். ஆனால் இன்று தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒண்ணு குடிச்சிட்டு பேசுறான், இல்ல குடிவெறுமை பேசுறான். ஒரு தோழர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, அதாவது இல்லப்பா இவர் தமிழ காட்டு மிராண்டி பாசன்ட்டாரு, அதனால இவர் சிலையை நான் உடைக்க போறேன். இதற்கு ஒரு பதில் கொடுத்தது எனது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன சொல்லு தெரியுமா? அவர் காட்டு மிராண்டி பாசன்னு சொன்னாருன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். ஏன் சொன்னாரு?
எதுக்கு சொன்னாரு இது தெரியுமா? நீ எல்லாம் சமஸ்கிருதத்தை தான் தேவ பாசங்க, தமிழ நீச பாசங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? தமிழ காட்டு மராண்டி பாசன்னு சொல்லுவேன் அப்படின்னாரு. எதுக்கு சொன்னாரு? என்ன அர்த்தத்துல சொன்னாரு? நாகரிகமே வளராத நாட்களில் இருந்து மனிதர்கள் பேசப்படுகின்ற ஒற்றை மொழி தமிழ் என்றார். அந்த இப்ப நீ சிலையை உடைக்க போறேன்னு சொல்ற, சரி, அந்த பெரியார் என்ற ஒரு பெருந்தலைவன் இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் கல்வி என்ற ஒன்று கிடைத்திருக்க முடியுமா? பெண்களாக நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்க முடியுமா? அதாவது நான் இந்த மேடையில் தலை நிமிர்ந்து பேசியிருக்க முடியுமா? அதுவும் ஒரு பெண்ணாக நான் இந்த மேடையில் தலை நிமிர்ந்து பேசியிருக்க முடியுமா? அவர் அழகாக சொல்லுவாரு, நான் ஏன் சொல்றபடி எதுவுமே கேட்காதப்பா, ஏன் சொல்றபடி எதையும் கேட்காத, நான் சொல்றபடி நடக்காத, ஆனா சிந்தி அப்படின்னாரு. நான் சிந்திச்சனே, ஒன்னே ஒண்ணு தோணுச்சு, என் மனசுல எட்டுச்சு. என்னை என்ன சொல்லுவான் தெரியுமா? தாழ்த்தப்பட்டவன். என்னை தொடாதே என்றான், நான் தொடுத்து கொடுத்த மாலையை கேட்டான். என்னை பாவி என்றான், நான் கறந்து கொடுத்த பாலை கேட்டான். என்னை என்ன சொல்லுவான் தெரியுமா? தாழ்த்தப்பட்டவன் என்றான், நான் தரித்து கொடுத்த ஆடையை கேட்டான். அதாவது தொடுத்து கொடுத்த மாலை, கறந்து கொடுத்த பால், இதில் எல்லாம் வராத தீட்டு நான் கருவறைக்குள் நுழையும் பொழுது மட்டும் ஏற்பட்டு விடுகிறதா? அதாவது நன்றாக கவனியுங்கள், தர்ச்சனையில் வராத தீட்டு அர்ச்சனையில் மட்டும் வந்து விடுகிறதா என்றார். அவங்க கேட்டிருந்தாங்க, பேச்சாளராய் என்னப்பா பண்ண போற அப்படின்னு. நான் சொல்றேன், ஒண்ணு நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம மாறிடுவோம், அப்படி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து இந்த நாட்டை மாற்றுவோம், இந்த நாட்டை மாற்றுவோம், இந்த நாட்டை மாற்றுவோம். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்தந்த காலத்து மாற்றத்திற்கு ஏற்ப தமிழ்நாட்டை தகவமைத்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பியாக, தமிழ் மக்களின் வாழ்வை மெருகேற்றிய தலைவராக மிளிரும் கலைஞரை பற்றி பேச்சாளர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம். என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே வணக்கம். சமூக நீதி காவலர் தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞர் சமூக நீதிக்காக பெரும் பாடுபட்டார். தன் இறுதி நாள் வரை பெரும் பாடுபட்டார். சுட்டரிக்கும் சூரியனையும் மணக்கச் செய்யும் அளவிற்கு தன்மையுடையவர். தமிழையும் சமூக நீதியையும் ஒன்றாகவே பார்த்தவர். தமிழை தன் பேச்சின் மூலம் மட்டுமல்லாது தன் எழுத்தின் மூலமாகவும் காட்டியவர் நமது தலைவர் கலைஞர். பெரியார், அறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் வந்த இவர் திராவிட கொள்கையை அனைத்து மக்களிடமும் விருட்சமடைய செய்தவர் நமது தலைவர் கலைஞர். இந்தி திணிப்பு போராட்டத்தின் போது தண்டவாளத்தில் தலை வைத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இவரை தமிழீழ காவலர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்றார். மேலும் சமூக நீதியை இரண்டாக பிரியுங்களேன், சமூகம் மற்றும் நீதி. தன் சமூகத்தை தன் உடன் பிறந்தவர்களாக நினைத்ததால் தான் என் நண்பர்களே என எழுதத் தொடங்கியவர் என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே என அழைக்க தொடங்கினார். ஐயா, ஹிந்தியை உணவு விடுதியில் இருந்து எடுத்துச் செல்லப்படும் உணவு என்றும், ஆங்கிலம் என்பது ஒருவர் சொல்ல அதன்படி சமைக்கப்படும் உணவு என்றும், மேலும் தமிழ் என்பது ஒரு தாயின் பாசத்தின் மூலம் அன்பினால் சமைக்கப்படும் உணவு என்றும் குறிப்பிடுகின்றார். இப்படி மொழியையும் உணவையும் சேர்த்து பேசிய இவரது பேச்சு சாமானியனையுமே சிந்திக்க வைத்தது. குறைவான கட்டணம், நிறைவான சேவை, பொது போக்குவரத்தை பயன்படுத்த அனைவரையும் ஊக்குவித்தார் நமது தலைவர் கலைஞர். மேலும் தனது 4வது ஆண்டாக முதலமைச்சராக ஆகும் பொழுது மெட்ராஸ் என்ற ஆங்கில வார்த்தையை சென்னையாக மாற்றி பெருமைப்படுத்தியவர் நமது தலைவர் கலைஞர். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள். அதற்கு ஏற்ப தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கியதோடு இன்றும் கூட பல கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டுதான் வருகின்றனர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அதற்கு ஏற்ப இந்திய உணவு கழகத்தின் பரிந்துரையின்படி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கியதோடு அனைத்து நியாய விலை கடைகளிலும் ஏழை மக்களுக்கு விளைபொருட்கள் தடையின்றி கிடைக்க வழிவகை செய்தார். இன்றும் 20 கிலோ அரிசி நமக்கு இலவசமாக வழங்கப்படுவது நம் தலைவர் கலைஞரின் முயற்சியால் தான். அவரின் முயற்சியால் தொடங்கப்பட்ட திட்டங்கள் இன்று கல்வி தளங்களிலும் சரி, சிற்றுண்டி வழங்கும் திட்டம் முதல் சத்துணவு திட்டம் வரை மேம்படுத்தப்பட்டே காணப்பட்டிருக்கிறது. கிழக்கே உதிக்கின்ற சூரியன் சற்றே தெற்கே திராவிட சூரியனாய் உதித்ததன் விளைவாக சாதிய பிளவுகளால் பிளவுபட்டு கிடந்த நமது தமிழகத்தினை
சாதி என்பது சாக்கடையடா என்று நிரூபித்து காட்டிய சமூக நீதி காவலராக விளங்குகிறார் கலைஞர் அவர்கள். அத்தோடு நின்று விடவில்லை. பெண் என்பவள் இறைவனாக கருதப்படுபவள் என்று கூறிய சமுதாயத்திற்கு முன்பாக வெகுண்டெழுந்து, பெண் என்பவள் எப்படி இறைவனாக கருதப்படுபவள், அவளை சிலையாக கருதி பேசா பொருளாக்குகிறீர்கள் என்று தன்மான சிங்கமாக மானமிகு சுயமரியாதை கரராக வெகுண்டெழுந்த கலைஞர் அவர்கள் பெண்ணுக்கான உரிமையை ஏற்படுத்தி தந்தார். பெண் கல்வி திட்டத்தின் மூலமாக அனைத்து மாணவ மாணவிகளும் கல்வியினை பெற்றிட வேண்டும். பெண்ணிற்கான சொத்துரிமையை ஏற்படுத்தி தந்தவர். அத்தோடு நின்றுவிடவில்லை. பெண் சுதந்திரம், பெண் உரிமை என்று கூறி கூறி அட்டைப்படத்திலும் வாசகங்களிலும் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக வேலை வாய்ப்புகளிலும் இடஒதுக்கீட்டினை ஏற்படுத்தி தந்த ஒரு தியாக செம்மலாக விளங்குகிறார். அத்தோடு நின்று விடவில்லை. திருநங்கை என்கின்ற ஒரு சிறப்பு பெயரினை வைத்தவர். மூன்றாம் பாலினத்தவர்களை இழிச்சொற்களாலும் நகை சொற்களாலும் வசைபாடிய நிலையில், நீங்கள் வசைப்பாடுவதற்கு ஏற்றவர்கள் அல்ல, நீங்கள் சிறப்பித்து கூறப்பட வேண்டியவர்கள் என்று திரு நங்கை என்ற புதிய முயற்சியினை ஏற்படுத்தி கொண்டவர் கலைஞர் அவர்கள். எத்தனை எத்தனை திட்டங்கள், கலைஞரின் திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து சாதியினரும் அச்சராகலாம் என்கின்ற திட்டத்தின் மூலமாக சாதி பிளவுபட்டு கிடந்த தமிழகத்தினில் நீயும் கருவறைக்குள் செல்லலாம், நானும் கருவறைக்குள் செல்லலாம் என்கின்ற புதிய திட்டத்தினை ஏற்படுத்திய மாமேதையாக விளங்குகிறார் கலைஞர் அவர்கள். தமிழ் வளர, தமிழ்நாடு வளர, மக்கள் செழிக்க ஓய்வில்லாம உழைச்சிட்டே இருக்காரு நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். வெளிநாடு முதலீடுகளை ஈர்த்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகமாக்கியிருக்காரு. பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தீட்டி திராவிட மாடல் சித்தாந்தத்திற்கே பெருமை சேர்த்து வர்ற நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பத்தி தென்காசி பேச்சாளர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மண்ணாலும் ஆசையின்றி மக்களுக்கு தொண்டு செய்ய பிறந்தவர் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள். நான் பேசும் முன்பதாக மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நடுவர் அவர்கள் சொன்னாங்க, அப்படி வேண்டாம், உங்களுக்கு அதுல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யோசிச்சேன், சரி இப்படி பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசும்போது நமக்கு எதுவுமே மறக்காது, நல்லா பேசிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ அந்த மாதிரி நான் பேசுறேன். உலகத்துல எத்தனையோ மாடல் இருக்கு. ஆனா இப்ப தற்போது நம்ம ரீசெண்டா எதை அதிகமா கேட்டுட்டு இருக்கோம்? திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல், இதைதான் கேட்டுட்டே இருக்கோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து தமிழகம் மட்டும் இல்ல, அகில இந்தியாவே என்ன பண்ணுதுன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்டே தான் இருக்காங்க. சரி, நம்ம எல்லாருமே சொல்றோம் திராவிட மாடல், திராவிட மாடல்னு சொல்றோம், அப்படிதானே? இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் யாரு? ஹீரோ தான் யாரு? நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் தானே. திராவிட மாடல் சாதனை வந்து ஏராளம் இருக்கு. அதுல என்னை கவர்ந்த திட்டங்களை உங்கள் முன் நான் கூற வந்திருக்கிறேன். பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான காலை உணவு கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, மதிய உணவும் முட்டை, பயர் வகைகள், கிழங்கு வகைகள் கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் பிள்ளைகள் வந்து நல்ல உடல்நிலையோடு கல்வி பயில்கின்றனர். ஆஹா, என்ன ஒரு உன்னத நோக்கத்துல இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரியிலும் திராவிட மாடல் சாதனைகள் ஏராளம் உள்ளன. அதிலும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதம் உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதில் நானும் பயன்பெற்று வருகிறேன். இது எனக்கும் என் குடும்பத்திற்கும் மிகவும் ஒரு அரிய வாய்ப்பாகவும் வர பிரசாதமாகவுமே எனக்கு இது அமைந்திருக்கிறது. இதில் என் தம்பியும் தற்போது கல்லூரி பயில்கிறான். அவனுக்கும் இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக எங்கள் குடும்பங்களுக்கே அமைந்திருக்கிறது. இவை மட்டுமா, பெண்கள் தற்போது பேருந்துகளில் இலவசமாக செல்கிறோம் என்றால் அது யாருடைய ஆட்சியில்? ஜனங்களே, உங்களிடம் கேட்கிறேன், அது யாருடைய ஆட்சியில் தற்போது சாத்தியமாகி இருக்கிறது? திராவிட மாடல் ஆட்சியில் தானே. சரியாக சொன்னீர்கள், அந்த ஆட்சியில் தான். அவரே திராவிட மாடல் நாயகர் என்பதை தான் உங்கள் முன் கூற வந்திருக்கிறேன் நான். ஆண்களுக்கு மட்டும்தான் அனைத்து உரிமைன்னு அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராவே பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குன்னு சொத்துரிமை சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையா கொண்டு வந்தாரு தன்மான தலைவர் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சமுதாயத்துல இருக்கிற பாகுபாடுகளை கலைந்து எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணுன்ற அவருடைய சிந்தனையை செயல்படுத்தி காட்டி நம் எல்லாருடைய மனசுலையும் தலை நிமிர்ந்து நிற்கிறாரு கலைஞர் அவர்கள். சமத்துவத்தை போற்றிய கலைஞரை பற்றி தென்காசி இளைஞர்கள் பேசியதை இப்போ பார்க்கலாம். நேற்று இறந்தவனுக்கும் இன்று இருப்பவனுக்கும் நாளை பிறப்பவனுக்கும் இடையே உருவாகும் ஒப்பந்தமே வரலாறு. அந்த வரலாற்றினை இந்த சமூகத்திற்காக எடுத்துரைத்தவர் அல்லவா நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். என்ன செய்தார் கலைஞர்?
தன்னிகரற்ற உழைப்பாளி, தனித்தன்மை கொண்ட அரசியல் சகாப்தம், தனது 16 வயதில் பத்திரிகையாளர், 20 வயதில் வெற்றிகரமான வசன கருத்தா, 50 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மாபெரும் அரசியல் கட்சியினுடைய தலைவர் பணி, 5 முறை முதலமைச்சர் பணி, அரசியல் சகாப்தமாக நின்றவர் அல்லவா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். என்ன செய்தார்? எதற்காக நவீன தமிழகத்தினுடைய சிற்பி என்று கலைஞர் அழைக்கப்படுகிறார்? உணர்வு வாழ மொழியில் துவங்கி, உயிர் வாழ உணவு, ஊருண்ண நீர், பிழைத்திருக்க வீடு, உழைத்திருக்க காடு, நிலைத்திருக்க கல்வி, நீடித்திருக்க மருத்துவம், ஊரொழுக சாலை, சேர்ந்தொழுக தொழில்நுட்பம், மின்சாரம், போக்குவரத்து என்ற துணையும் இந்த சமூகத்திற்காக தந்து நவீன தமிழகத்தின் சிற்பி என்றதை நிலைநாட்டியவர் கலைஞர். நம் மாநிலத்திலிருந்து வெளியேறி பாருங்கள், நாம் எவ்வளவு முற்போக்கான சிந்தனையில் பயணிக்கின்றோம் என்று தெரியும். அதன் அடித்தளம் கலைஞரினுடைய திட்டங்களும் உரிமை குரலும் தான் என்பது புரியும். நாளைய சமூகத்தில் என் இனம் வாழ என்ன தேவை என்பதனை அன்றே யோகித்து அதற்கு விதையிட்டு சென்றவர் அல்லவா கலைஞர். இந்த சமூகத்திற்காக அனைத்தையும் தந்தவர் கலைஞர். நவீன தமிழகம் என்னும் மாபெரும் ஒரு நிலை அடைய வேண்டும் என்றால் முதலில் தரமான கல்வி என்பது வேண்டும். 6 நாட்களுக்கு முன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம் ஃப்ரேம்வொர்க் என்று அழைக்கக்கூடிய தரிவரிசையை இந்தியா கல்வி அமைச்சகம் வெளியிடுகிறது. 10,855 கல்வி நிறுவனங்கள் அது இருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு மாநிலங்களாலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு 165 கல்வி நிறுவனங்கள் தரிவரிசையை பெற்று நம் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்றால் அதன் அடித்தளம் எங்கிருக்கிறது? அன்று கலைஞர் கொண்டு வந்த கல்வி திட்டங்களும் அனைத்து பேரறிஞர்களின் பெயரால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக தான் இருக்கிறது. சாதிகளால் சகதி மேடாய், மதங்களால் மண்மேடாய், சடங்கு சம்பிரதாயங்களால் புழுதி மேடாய் கிடந்த அந்த தமிழ் சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு பூகம்பம் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். முதல்ல சமூக நீதினா என்ன? சமூக நீதி என்பது நமக்கு சாதியில அடிப்படையினானது மட்டும் கிடையாது. சமூக நீதி என்பது நமக்கு அடிப்படையான தேவையும் அடிப்படையான உரிமையும் சமமாக வழங்கப்படுவதற்கு வழிவகை செய்வதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதிக்காக எண்ணிலடங்கா திட்டங்களை கொண்டு வந்தார். அதுல அனைவரும் போற்றக்கூடிய ஒரு திட்டம், அவருக்கும் மிகவும் பிடித்த திட்டம்னா சமத்துவபுர திட்டம் தான். அதாவது நம்ம எப்போ அனைவரும் சமம் என்று உணர்வோம்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கலாச்சாரம், அவங்களோட பண்பாடு தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் நம்ம சமன் என்று உணர்வோம். அது மட்டும்தான் அது பாசிபிள், அப்படி அது பண்றது மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவபுரத்தை உருவாக்கினார். அதாவது சமத்துவபுர சமூக நீதியில் காத்தார். அவர் ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று சொன்னா நமக்கு வருவதெல்லாம் மகாத்மா காந்தி. ஆனா தமிழக மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஃபாதர் ஆஃப் த ரேஷன் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்தியாவில் சமூக நல திட்டங்களின் முன்னோடினா அது தமிழ்நாட்டை தான் சொல்றாங்க. ஏன் தமிழ்நாட்டை சொல்றாங்க? அங்க அந்த பொருளாதார நிலைக்கு காரணம் அந்த சமூக நல திட்டங்கள் தான். அந்த சமூக நல திட்டங்கள்னா என்ன? பொருளாதார வல்லுநர்களாகிய அமர்த்தியா சொன் போன்றோரே வியக்குறாங்க. அதாவது இலவச அரிசி, 50 ரூபாய்க்கு மளிகை, இலவச 108 வசதி, இதெல்லாம் யார் செஞ்சு தருவாங்க? அவர் செஞ்சு தந்தாங்க. அதாவது கணவனை இழந்து உடன்கட்டை ஏறி இல்லையேல் உரிமை அருமை இளமை இழந்து அதாவது மூளையில் ஒடுக்கி கிடக்கின்ற அந்த வெண்ணிற கூட்டம் ஒன்று அவருடைய கருப்பு மேல கக்கிய சிவப்பு மையால் வண்ணமானது. அவரை பல பேர் கேக்குறாங்க, நீ 8வது படிச்சா வட்டும் அந்த 8வது வரைக்கும் உதவித்தொகை கொடுக்குறீங்கல்ல, அது மட்டும் போதுமா என்று. அதற்கு அவர் சொல்றாங்க, 8வதோடு படிக்கும் ஒரு பெண்ணா தன்னுடைய அடுத்த நிலைக்கு செல்ல அவளுக்கு யோசிக்க முடியும். அதனால அவ 10வது படிப்பா 12வது படிப்பா. அந்த அடிப்படை, அதாவது 8வது அப்படிங்கிறது அவருடைய வயசுன கணக்கு பண்ணிதான் அவர் வச்சிருக்காரு. முத்துவேலர் அஞ்சுகம் ஈன்ற மகன், தமிழ்நாட்டை முழுதுமாய் பார்த்த மகன், நிலம்போல நாள்தோறும் வேர்த்து நாட்டுக்காக உழைத்த மகன், ஏழை எளிய மக்கள் வாழ்வு மேன்புற இறுதி மூச்சு வரை போராடிய மகன், நினைவு தொட்ட நாள் முதலாய் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு எண்ணிலடங்கா எழுத்தினை எழுதி குவித்த மகன். ஆம், நம் முத்துவேல்
கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தந்தை நமது தலைவர் கலைஞர் அவர்கள்தான். 1989ஆம் ஆண்டு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோர் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு இணங்க 1973ஆம் ஆண்டு காவல்துறையில் பெண் காவலர்களை நியமித்தது பெருமையின் உச்சம்தானே. பெண்மையை போல் ஒரு மென்மை இல்லை, அதை பேணி காக்காவிடில் நன்மை இல்லை என்ற பட்டுக்கோட்டையாரின் வரிகளுக்கு பட்டாபிஷேகம் செய்திடும் விதமாக அரசு வேலைகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கியது டாக்டர் கலைஞர் தானே. உள்ளாட்சி துறையிலும் 33% இடஒதுக்கீடு வழங்கியது டாக்டர் கலைஞர் தானே. சென்னை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக ஆசியாவிலேயே 2வது பெரிய பேருந்து நிலையத்தை அமைத்ததும், ஜப்பான் நாட்டின் உதவியுடன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்கி தந்ததும் டாக்டர் கலைஞர் தானே. மனிதனை மனிதன் இழுக்கும் கைவண்டி ரிக்ஷா திட்டத்தினை ஒழித்தது டாக்டர் கலைஞர் தானே. சென்னையில் டைடில் பார்க்கை உருவாக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உறுதி செய்தது டாக்டர் கலைஞர் தானே. குளித்தலையில் போட்டியிட்ட நாள் தொட்டு தனது மரணப்படுக்கையின் இறுதி நாள் வரை அவர் கண்ட அனைத்து தேர்தலிலும் வெற்றி வாகை சூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் கலைஞர் தானே. ஜாதி மத பேதம் அனைத்தையும் துறந்து நாம் மனிதரை மனிதனாக பார்ப்போம் என்று அனைவருக்கும் அனைத்தும் வேண்டும் என்ற உரிமையை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் தானே. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னவர் டாக்டர் கலைஞர் தானே. இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக உழைத்தவர்கள் 1000 உண்டெனில் அதில் கலைஞரின் பங்கு அளப்பரியது. அதற்காக அவர் போட்ட திட்டங்கள், ஆற்றிய சட்டங்கள் ஏராளம். தமிழ்நாட்டோட எல்லா திசையிலையும் திராவிட தலைவர்கள் நிறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்கள் பேசின பேச்சை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.